போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. அது இல்ல என்ன அவரு ஃப்ளைட்ல இருப்பாரு இல்லையா? ஃப்ளைட்ல போனா ஆன் பண்ண முடியாதுல்ல, இறங்கினதுக்கு அப்புறம் தானே பேச முடியும். ஏமா ரேணுகா, இவ பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. அது எப்படிமா ஒருத்தன் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வெளிநாட்டுக்கு போவான்? அப்படியே அவன் அந்த யோசனையில இருக்கிறதா என்கிட்ட கூட சொல்லலையம்மா. அவன் வேலையை முடிச்சிட்டு மொத்தமா வந்துட்டு தாவும் இனிமே உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படிதாம்மா என்கிட்டயும் சொன்னாரு. ஆனா ஒரு புது கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதாவும் அத போய் அவரு பேசி முடிச்சாதான் கணிசமான லாபம் வரும்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. அத முடிச்சிட்டு வர்றதுக்காக தான் இப்ப அவசரமா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல போ. அது சரி, நீ என்னடி திடீர்னு வந்து என் காலில் விழற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அத்தை. ஆனா என்னோட வாழ பிடிக்காம கிளம்பி வெளிநாட்டுக்கு போறேன்னு அவர் சொன்ன வார்த்தைய என்னால தாங்க முடியல. நான் அவரை தப்பா நினைச்சிருக்கேன். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்களே, சும்மாவ சொல்லிருப்பாங்க. என்ன திட்டி சரி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? அவரோட பொறுப்பு தானே அத்தை. நீங்க கூட என் வீட்டுக்கு வந்து கத்தி திட்டி சண்டை போடல. எங்க அப்பாவை நீங்க திட்டல, ஒரேடியா வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டா போனீங்க. என் கூட நீங்க சண்டை போட்டீங்கல்ல, அந்த உரிமைய ஏன் தவறி எனக்கு கொடுக்கல? நல்லா கேளுடி நியாயம். ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் அவனை திரும்பி கூட பாக்குறது இல்ல. அவன் போயிட்டானா தப்பா அவன் மேல சொல்லிட வேண்டியது. என்னடி பொண்ணு நீ? அம்மா தயவு செஞ்சு விட்டுருங்க. வனிதா பாவம், அவங்க தேவையில்லாம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. அப்படி எனக்கு உண்மை தெரிஞ்சது? உண்மைனா ஐ மீன், எனக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல இருக்கிறது அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது உண்மை. நான் அவரை அண்ணனு கூப்பிடுறது, அவரு என்ன தங்கச்சின்னு பாசமா நினைக்கிறது, இது எல்லாத்தையும் இன்னைக்குதான் வனிதா நேர்ல பார்த்தாங்க. நான் தான் அந்த பாவி ரேணுகாவையும் தப்பா நினைச்சு, என் வீட்டுக்காரையும் தப்பா நினைச்சு, எல்லா குழப்பத்துக்கும் நானே காரணமாயிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. பாத்தியடி உமா, இவ திருந்தி மனசு மாதிரி இங்க வந்து சேர்ந்த நேரம் ஓ அண்ணன் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டான். என்னத்த சொல்றது? யாரடி குத்தம் சொல்றது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. அம்மா நான் கிளம்புறேன். வீட்டுக்கா? இல்ல வனிதா, அத்தை வீட்ல தேடுவாங்க. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். வரேம்மா. சரிம்மா, பாய் உமா. ஃபோன் பண்றேன். அத்தை நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். வாமா, குளிச்சிட்டு போய் வா, ரெஃப்ரெஷ் ஆகலாம். உமா, எதுக்கு அம்மாவை மாடியில ஏத்தி கஷ்டப்படுத்தணும்? இதோ கீழே ரூம் கிளீனா தான் இருக்கு, நீங்க அங்க போங்க. சரி வாங்கம்மா. ரேணுகா, எங்கம்மா போயிட்டு வர? அத்த, நான் பாட்டிய பார்த்துட்டு வரேன் அத்த. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டி நல்லா தானே இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். அதோட பாட்டிய பார்த்து வர ரொம்ப நாளாச்சா. நேத்து நைட்டு ஃபோன் பண்ணாங்க, அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாமேன்னு போனேன். தப்பே இல்லம்மா, உங்க பாட்டி வேணா கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கேயே வச்சுக்கலாமே. பாவம், வயசானவங்க, அவங்க அங்க கஷ்டப்படுறாங்கல்ல தனியா. இல்ல அத்த, ஆனா
அவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவங்க அப்படியே இருந்து பழகிட்டாங்கல்ல. ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் நார்மலா தான் இருக்கேன். வெளிய வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ. அம்மா, என்னம்மா? என் கூட வாயேன் கொஞ்சம். என்னன்னு சொல்லுமா, வேலையா இருக்கேன்ல. வாமான்னு சொல்றேன்ல. நான் தான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல, என்னன்னு சொல்லு. அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா. அண்ணன் ஃபாரினுக்கெல்லாம் போகலன்னு தோணுதுமா. போகலையா? என்னடி உளறிட்டு இருக்க? அவன் தான் கோச்சுக்கிட்டு பொட்டியை தூக்கிக்கிட்டு குவைத்துக்கு போனதா உன் அண்ணி சொன்னாலே. சொன்னாங்கல்ல. ஆனா அண்ணன் நிச்சயமா ஃபாரின்க்கெல்லாம் போகலம்மா. என்னடி சொல்ற? நீ வா என் கூட. அட வாமா. என்னடி வா. எங்கடி கூட்டிட்டு போற? வாமா. செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். பாரு, பாத்தியா பாத்தியா? அண்ணன் ஊருக்கு போகிறதா இருந்தா இந்த பெட்டியை தானே எடுத்துட்டு போகும். பெட்டியே இங்க இருக்கும்போது அண்ணன் எப்படிமா ஊருக்கு போயிருக்கும்? இங்க பாரு, அண்ணன் ஊருக்கு என்ன போட்டுக்கிட்டு இருந்த பேண்ட் ஷர்ட்டையோடவா போயிருக்கு? மடிப்பு கலையாம எல்லா துணியும் அப்படியே இருக்கு. பக்கத்தூருக்கு போனா கூட 2 செட்டு துணி எடுத்துட்டு தானே போகும். அதுவும் கோயத்துக்கு போயிருக்கு. ட்ரெஸ் எடுக்காம போயிருக்குமா? இங்க பாரு, ஒரு Dress கூட எடுத்துக்கிட்டு போகல. இருக்கிற எல்லா பெட்டியும் இங்கே இருக்கு. எப்படி கோயத்துக்கு போயிருக்கோம் அண்ணன்? இதுக்கு மேல உனக்கு என்னமா சாட்சி வேணும்? அப்போ உன் அண்ணி சொன்னாலேடி, உன் அண்ணன் கோயத்துக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. சத்தியமா போயிருக்காதுமா. ஒரு நிமிஷம் இரு. ஏய் வனிதா, வனிதா, ஏய் வனிதா, இங்க வாடி.
வாடிங்கிறல வனிதா. இதோ வராத. ஏய் வனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. இதோ வந்துட்டாத. என்னத்த? ஏய் உண்மையை சொல்லுடி, விமல் எங்க? அத்த, நான் தான் சொன்னேனே, அவரு குவைத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அத்த. பொய் சொல்லாதம்மா. இங்க பாரு, துணிமணியில அப்படியே இருக்கு. சூட்கேஸ் இங்கதான் இருக்கு. எதையும் எடுக்காம எப்படி போவா? ஐயோ, புரியாம பேசாதீங்க அத்த. அவர் என்ன பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போனாரு. பேசிட்டே இருந்த மனுஷன் திடீர்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. ஏய், என்கிட்ட எதையோ மறைக்க பாக்குற. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இத பாருடி, நீ சரியில்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். திடீர்னு நீ இந்த வீட்டுக்கு வந்ததும், என்ன பார்த்ததும், என் கால்ல விழுந்ததும் அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. மரியாதையே உண்மையை சொல்லு. என் பிள்ளை எங்க? என்னடி பண்ண அவன? என்னது நீங்க இப்படி பேசுறீங்க? அவரு குவைத்துக்கு தான் கிளம்பி போயிருக்காரு. நீங்க வேணா போன் பண்ணி பாருங்களேன். 3 தடவை பண்ணியாச்சா நீ? ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அண்ணன் குவைத்துக்கு போனாருன்னா அடுத்த செகண்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு, இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு. யாருக்குமே இது வரைக்கும் ஃபோன் பண்ணலையே. எனக்கு எப்படி உமா அவரு போன் பண்ணுவாரு? அவர்தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காருல்ல. என்கிட்ட எந்த சண்டையும் போடலையே. எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? சரி, என் நம்பர் கிடைக்கலனா என் மகளுக்கு பண்ணிருக்கலாம்ல. சொல்லு, எந்த ஃப்ளைட்ல போனா? எத்தனை மணிக்கு போனா? அடியே உமா, கேளுடி. எத்தனை மணிக்கு போனா, எந்த ஃப்ளைட்ல போனான்னு எல்லா விவரத்தையும் கேளுடி. இல்லையா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா, நாம ஏர்போர்ட்டுக்கு போய் கேட்போம். ஐயோ, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? நிஜமாவே அவரு இங்க இல்லத்த. ஆமாண்டி, அவன் இங்க இல்லதான். எங்க போய் தொலைஞ்சா? அதத்தானடி நான் கேக்குறேன். அவரு அவரு குவைத்துக்கு போயிருக்காரு அத்த. பொய் சொன்னா கொன்னுடுவேன். அவன் குவைத்துக்கு போகல. எதடி மறைக்கிற? என்ன பண்ண அவன? சாகடிச்சிட்டியா? கொன்னுட்டியா? என்னடி பண்ண அவன? எங்கடி என் புள்ள? சொல்லுடி. திரு திருன்னு முழிக்கிற. கொன்னுட்டியா? சொல்லுடி, கொன்னுட்டியா அவன? அத்த, என்ன மன்னிச்சிருங்க அத்த. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நான் இதுக்கிட்ட உன்னை மன்னிக்கணும்? இப்ப எதுக்கு அழுற? உண்மையை சொல்லுடி. மரியாதையா உண்மையை சொல்லு. மன்னிச்சிருங்க. என் புள்ளைய என்ன பண்ண? சொல்லுடி, என் புள்ளைய என்ன பண்ண? எந்திரடி. என் புள்ளைய என்ன பண்ணி தொலைச்ச? நான் எந்த தப்பு பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. நான் தெரிஞ்சு பண்ணல. என் புள்ளைய என்னடி பண்ண? எனக்கு கோவம் வரதுக்குள்ள எந்திரிச்சிரு. அம்மா, ஒண்ணும் பண்ணல. அண்ணன் செத்து போச்சுமா.
ஐயோ ஏய், ஏண்டி என் பிள்ளைய கொன்ன? ஏன் என் பிள்ளைய கொன்ன? அவன் என்ன பண்ணா உனக்கு? ஏண்டி அவன் என்னடி பாவம் பண்ணா? ஏன் அவனை கொண்டு பணமா போட்டு வச்சிருக்க? அவன் என்ன ஏண்டி அவன் என்னடி பாவம் பண்ணா? ஐயோ ஒண்ணுமே தெரியாத பிள்ளைய இப்படி பண்ணிட்டியேடி. மன்னிச்சிருங்க நான் பெத்த பிள்ளைய கொண்டுட்டு இப்படி நிக்கிறியேடி. பாருடி அவன் கிடக்குற கோலத்தை பாருடி. ஏய் மரியாதையா சொல்லுடி. என்னடி பண்ண அவனை? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? மனசாட்சியே இல்லையாடி உனக்கெல்லாம்? உமா ஐயோ என் புள்ள என் புள்ள ஐயோ அடி பாவி கொலைகார பாவி ஏடி என் புள்ளைய கொன்ன? ஐயோ என்னடி உனக்கு பண்ண அவன்? ஐயோ அம்மா அண்ணனை பாரு உமா அண்ணனை பாரு. ஐயோ என் புள்ள என் புள்ள ஐயோ என் புள்ள இப்படி கிடக்குறானே. ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அடி பாவி ஐயோ ஏடி இப்படி பண்ண? அவன் என்னடி துரோகம் பண்ணா? ஐயோ ஐயோ என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே. என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டானே. கடவுளே என்னை யாரு நீ பாத்துக்க போறா? அண்ணன் இப்படி ஆயிட்டானேம்மா. ஐயோ இனி நமக்கு யாருமா இருக்கா? ஏய், போயிடு. ஏய், போய் போலீஸுக்கு போன் போடுறீ. போலீஸுக்கு போன் போடு. உன்னை விட மாட்டேன். நான் பண்ணல. போடி போய் போலீஸுக்கு போன் போடு. ஏய், இங்க பாருடி. என்னடி ஏண்டி இப்படி பண்ண? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி தெரியல உனக்கு? நான் தெரியாம என் புள்ள கிடக்குற கோலத்தை பாருடி. ஐயோ என் புள்ள பண்ணிட்டேன். என்னடி நாடகம் நடிக்கிற? நாடகம் நடிக்கிற? கொலை பண்ணிட்டு என்ன நாடகம் நடிக்கிற? தெரியாம என்னடி அவன் செத்து போயிட்டானடி. என் புள்ள செத்து போயிட்டானே. ஏய் மரியாதை எந்திரடி எந்திரி எந்திரி. ஐயோ உமா உங்க அண்ணனை பாருமா. ஐயோ என் பிள்ளைய பாருங்களே. அடி பாவி. ஐயோ 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 என் பிள்ளை இப்படி கிடக்குறானே. இப்படி பார்க்கவா இந்த பாவி வயித்துல 10 மாசம் சுமந்த உமா. ஐயோ ஐயோ என் புள்ள. வனிதா என்னடி என்னடி இப்படி பண்ணிட்ட? ஐயோ ஐயோ என் புள்ள வரமாட்டானே. இனிமே என் புள்ள வரமாட்டானே. என் வயிறு எரியுதே. உமா இனி நமக்கு யார் இருக்கா? இனிமே நம்மள யாருமா காப்பாத்துவாங்க? யாருமா நம்மள காப்பாத்துவாங்க? இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தைய நம்பி என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. அவ என் பிள்ளைய பலி கொடுத்துட்டாளே. ஐயோ ஐயோ என்னால தாங்க முடியலையே. என்னால தாங்க முடியலையே. ஐயோ நல்லா இருக்குடி. இவ குடும்பம் நடத்தி கிழிச்ச லட்சணம். கட்டின புருஷனையே கொன்னு இருக்கா. காலம் மாறி போச்சு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா பாரு அவளுக்கு. என்ன நெஞ்செழுத்தக்கா இவளுக்கு. இந்த தம்பி பாவம் நல்ல தம்பி. வரதும் தெரியாது போறதும் தெரியாது இருக்கிறதும் தெரியாது. இவரை போய் கொலை பண்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலையே. ச்சே. நமக்கு எதுக்கடி இந்த வம்பு? இப்ப போலீஸ் வந்து விசாரணை கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப எல்லாம் தெரியும். வாடி போலாம். கொலையும் செய்வா பத்தினின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பத்தினி எங்க கொலை செய்யறா? இந்த மாதிரி படுபாவிங்க தானே கொலை செய்யறாங்க. போலீஸ் இழுத்துட்டு போவாங்கல்ல, அங்க முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. அப்ப தெரியும் படுபாவிங்களா கொண்டு தொலைச்சிட்டீங்களே பாவிங்களா. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடி பாவிங்களா.
பிள்ளையோட நிலைமைய. இந்த வீட்டுல வந்து குடுத்துற நடத்த வந்த என் பிள்ளையோட நிலைமைய பாருங்கம்மா. போலீஸ்காரம்மா. சரி, இங்க வனிதா ரேணுகா யாருமா? இந்த ரெண்டு சண்டாளிங்க தான், இவளுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகமா. ஏமா, இவங்க 2 பேர் கையில விலங்க மாட்டி கூட்டிட்டோமா? எஸ் மேடம். ஆமா. பாவிங்களா.